தமிழ்நாட்டு அரசியலுக்கும் பீகார் நபருக்கும் என்ன சம்பந்தம்? ஏதோ ஒரு நாதாரியை கூப்பிட்டு வந்து 20 கோடியை கொடுத்துருக்குன்னா எவ்வளோ ஒரு லூசு. நான் 20 கோடி ரூபாய் கொடுத்து அந்த 2 நிமிஷம் அவங்ககிட்ட ஆலோசனை பெறேன்னு சொன்னால் அப்போது நீ அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத நபராக தான் நான் பார்க்குறேன். அவர் சம்பாதிச்ச பணத்தை வந்து அதுக்கு யூஸ் பண்றாரு. அப்போ உனக்கு அறிவே இல்லாமல் நீ ஏன் அரசியல் கட்சின்ற? பிரசாந்த் கிஷோரே பாராளுமன்ற தேர்தல் நின்று இத்தனை தொகுதி ஜெயிப்பேன், இத்தனை தொகுதி 2வது இடத்துக்கு வரேன், இத்தனை தொகுதி 3வது, கடைசியாக எல்லாம் 0 எல்லாமே போயிடுச்சு. ஒரு விளையாட்டே இருக்காங்க. ஊடால கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் இது பயன்படுத்தணுமே தவிர நீ விளையாடாம வெறும் தண்ணியை குடிச்சின்னா வயிறு முட்டி செத்துருவேன். சீமான் அவர்கள் மட்டும் விஜய் அவர்கள் வந்து பண கொழுப்புல வந்து சுத்துறாரு, அநாகரிகமா பேசுற மாதிரி இல்லையா? என்ன உண்மைதான, பண கொழுப்பு தான். இப்போ 20 நிமிஷம் 20 கோடி கொடுத்துருக்கேன்னா என்னம்மா லூஸாமா? பாமகக்குன்னு ஓட் பேங்க் இருக்குது, நாம் தமிழ் கட்சின்னு ஓட் பேங்க் இருக்குது, காங்கிரஸுக்குன்னு இருக்குது, பாஜகக்குன்னு இருக்குது, விடுதலை சிறுத்தைக்குன்னு இருக்குது, எல்லா கட்சிக்கும் ஓட் பேங்க் இருக்குது. உனக்கு என்ன இருக்குது? களத்தில் என்ன நிற்கிறான், மக்களுக்காக என்ன நிற்கிறான், மக்கள் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறான் அப்படின்றத இன்றைக்கி மக்கள் பார்க்குறாங்க. கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுறாங்களாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குது. அதே நேரத்தில் இந்த சோசியல் மீடியாவே வெற்றி பெற்று முதல்வர் ஆயிடுனா முடியாது. சீமானை பற்றி சொல்கிறதுக்கு விஜய்க்கு எந்த அருகதையும் இல்லை, விஜய் கூட இருக்கிறவங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. நீ வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு அருகதையே இல்லை, எந்த இவனுக்கும் இல்லை, அந்த டிவிக்காரனுக்கு அருகதையே இல்லை. பரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்கு பவுன்சர்களை கூட்டும் போய் ஆய்வு பண்ணுறாங்க. பவுன்சர் என்ன உளவுத்துறை அதிகாரியா? ஆசிட்டே அவனா அடித்தா கூட நம்ம மேலே விழுட்டோம், ஆனால் தலைவன் மீது விழக்கூடாதுன்னு பார்ப்பான். இவெல்லாம் என்னென்னு தெரியுமா, தலையை இப்படி திருப்பிடுவான். விஜயை நட்டாட்டில் விட்டுட்டு ஓட போகிறானுங்க. அப்போ தான் இவன் பவுன்சருக்கு மீது இருக்கிற நம்பிக்கை அவனுக்கு விடும். FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பேசுறதுக்காக திரு தடா ரஹீம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார், என்னோட முதல் கேள்வி என்னன்னா, இப்போ நேற்று நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். டிவிகே விஜய் கூட வந்து ஒரு மீட்டிங்காக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அது வந்து அரசியல் சார்ந்து நிறைய விமர்சனங்கள், நிறைய வந்து கேள்விகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பரபரப்பாக்குச்சு. ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து 20 நிமிஷம் அவர் கூட பேசுறதுக்காக 20 கோடி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற பேச்சுங்கிறது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி, ஏன்னா ரொம்ப விமர்சனமா போயிட்டு இருந்துச்சு, அதை பத்தி உங்களோட கருத்து? இல்லை, அது உண்மையான நமக்கு தெரியல. 20 கோடி கொடுத்தாங்களாண்ணா, நான் 20 கோடி ரூபாய் கொடுத்து அந்த 2 நிமிஷம் அவங்ககிட்ட ஆலோசனை பெறேன்னு சொன்னால் அப்போது நீ அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத நபராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 2 நிமிஷத்துக்கு நீ 20 கோடி நீ செலவு பண்ணி பண்ணுறேன்னா, அப்போ நீங்கள் நாளைக்கு அதிகாரம் உங்கள்கிட்ட வந்து ஆட்சிக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அப்போது எப்படி ஆட்சி நடத்தணுன்றதுக்காக இது போன்ற ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள்லாம் கூப்பிட்டு வந்து பேசி இருக்கிற கஜானாவெல்லாம் காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்புறம் மக்களுக்காக என்ன பண்ண முடியும்? ஆனால் இப்போதைக்கு அவர் உழைச்சி சம்பாதிச்ச பணம், ஸோ அதை தன்னோட கட்சியோட முன்னேற்றத்துக்காக இருக்கலாம், இல்லைன்னா மக்கள்கிட்ட எப்படி நம்ம சீக்கிரமாக போய் சேரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் சம்பாதிச்ச பணத்தை வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறாரு. அது எப்படி விமர்சனத்துக்கு ஆகும்? அப்போ உனக்கு அறிவே இல்லாமல் நீ ஏன் அரசியல் கட்சின்ற? சுத்தமான அரசியல் ஞானமே இல்லாத ஒரு நபர் யாரோ ஒரு சரக்கு எடுத்து வந்து கொடுத்தா அந்த சரக்கை வாங்கிட்டு வாங்கிட்டு நீ தமிழ்நாட்டில் அரசியலில் வந்து இறங்குறேன்னா இப்போ ஆரம்பமே தடுமாற்றமாக இருக்கா இல்லையா? நீ உன்னுடைய காசாக இருக்கலாம், அது நம்ம இல்லைன்னு சொல்ல, நம்ம கொடுக்கல, உன் காசு தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீ ஆரம்பமே வந்து அடுத்தவன் சரக்கை வச்சு நீ விற்பனை பண்ண பார்க்குறேன்னு சொன்னால் அப்புறம் உனக்குன்னு சொந்த புத்தி இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அப்போது நீ அரசியல் இறங்கி என்ன பண்ண போகிற? தமிழக மக்களுக்கு என்ன விதமான நன்மைகள் உங்களால் செய்ய முடியும்? இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதேமாரி வந்து அடுத்தவங்களுடைய ஆலோசனை பெற்று தான் செய்யணுன்னா அது முடிகிற காரியமா? முடியாது இல்லைங்களா? அரசியல் என்பது தன்னிச்சையாக வர்றது. அது வந்து மக்களோட மக்களாக மக்கள்கிட்டயே போய் மக்கள்கிட்ட கற்றுக்கிட்டு மக்களுடைய கஷ்டங்கள், வேதனைகள், அழுகுறல்கள் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு அரசியலில் இறங்கி அதை தீர்த்து வைக்கிறதுக்கும் இனி அதுபோல் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான செயல்பாடுகள் தான் அரசியல் கட்சிகள். அப்போ நீங்கள் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பீகாரில் இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரை இங்கே வந்து பண்ணி நீ 20 நிமிஷம் பேசுறதுக்கே 20 கோடி கொடுத்துருக்கேன்னு சொன்னால் அப்புறம் நாளைக்கு உனக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் அவன் வந்து உங்கள்கிட்ட கலந்துரையாடலன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ கோடி நீ கொடு? நீ இந்த 20 கோடியை நீ 4 கிராமங்களை தத்தெடுத்து ஒரு கிராமத்துக்கு 1 கோடி ரூபாய் நீ செலவு பண்ணியிருந்தாலும் அந்த வாக்குகள் உனக்குன்னு ஆகிட்டு இருக்கும். சோசியல் மீடியாலாம் பாருங்கள், விஜய் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கு போயிட்டு இறங்குறாப்புல, களத்தில் இறங்கிட்டாப்புல. அப்படி அது பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்குமே. இந்த 20 கோடி எடுத்து போய் ஏதோ ஒரு பீகாரிக்கு எடுத்து போய் கொடுக்குறதோட நீ இந்த 20 கோடி எடுத்து 4 கிராமம் தத்து எடுத்துருக்கலாமே தமிழ்நாட்டில், புரிஞ்சுங்களா இல்லையா?
இல்லையா? அப்போ அது அரசியல். அதே ஏதோ வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு சொல்கிறவனுக்கு வந்து அவனுக்கு போய் 20 கோடி என்ன சொல்லியிருப்பான் நான் கேட்குறேன். தமிழ்நாட்டு அரசியலுக்கும் பீகார் நபருக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி மக்கள் கிட்ட போய் சேரலாம் அந்த மாதிரி ஏதாச்சும்? பிரசாந்த் கிஷோரு பாராளுமன்ற தேர்தல் நின்று நான் ஐத்தையும் தொகுதி ஜெயிப்பேன். அவரே ம், ம். இது பண்ணிக்கிட்டாரு. பில்டப் பண்ணிக்கிட்டாரு. பிரச்சாரம் செஞ்சு அவரே வந்து அவரே இது பண்ணிக்கிட்டாரு. ஒரு பில்டு பண்ணிக்கிட்டாரு. இத்தனை தொகுதி ஜெயிப்பேன், இத்தனை தொகுதி 2வது இடத்துக்கு வரேன், இத்தனை தொகுதி 3வது கடைசியா எல்லாம் 0 எல்லாமே போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து நீங்க என்ன ஒரு பொலிட்டிக்கல் இது கொண்டு வர போறீங்க? அது ஒண்ணும் முடியாது உங்களால. நீங்க வியூகம் அமைக்கிறதுன்னா நீங்க ஏற்கனவே திமுகவுக்கு அமைச்சு கொடுத்தேன். அதனால தான் திமுக வெற்றி பெறுது. திமுக வந்து கடந்த 10 ஆண்டுகளா அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. திமுக எதிர்க்கட்சியா இருந்துட்டு மக்கள் பிரச்சனைகள்லாம் எதிர்த்து போராடிட்டே வருது. ஒரு பேஸ் இருக்கு. இது திமுகவுக்கு ஒரு பேஸ் இருக்கு. அதாவது என்ன சொல்றேன், ஒவ்வொரு பூத்து கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு 100% பூத் கமிட்டி இருக்கு. அப்படி ஒரு பேஸான ஒரு கட்சியில நீங்க இறங்கி வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகுமே தவிர, நீங்க எதுவுமே பேஸ் இல்லாத ஒரு நபரை வந்து ஏதோ இவன் பிரசாந்த் கிஷோர் வந்துட்டாவே ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் ஏன்றேன். இந்த வியூக அமைப்பே எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு விளையாட்டே இருக்காங்க. ஊடால கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாங்கல்ல, ம். அது மாதிரி தான் இது பயன்படுத்தணுமே ஓ. தவிர, நீ விளையாடாம ம். வெறும் தண்ணிய குடிச்சின்னா வயிறு முட்டி செத்துருவ. ஒருவேளை அவர் எல்லாத்தையும் கேட்டு இப்போ ஃபீல்டு எந்த மாதிரி இருக்கு, அரசியல் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அப்புறமா வர வாய்ப்பு இருக்கு. அவன் என்ன அரசியல்வாதி அவனுகிட்ட போய் நீங்க கேட்கறது? நீங்க போங்க பழ கருப்பையா இருக்காரு. நெறைய அரசியல்ல வந்து முதிர்ச்சியான, அனுபவம் உள்ள எத்தனையோ நபர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள போய் கேளுங்க. நம்ம நல்லக்கண்ணு ஐயா இருக்காங்க. அவங்கள போய் கேளுங்க. டாக்டர் ராமதாஸ் எத்தனை தலைவர் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே பஞ்சம். இந்தியாவுக்கே வந்து அரசியல் சொல்லிக் கொடுத்தது தமிழகம். அதாவது எப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க அரசியல் இந்தியாவுக்கே தமிழகம் தான் அரசியல் சொல்லிக் கொடுத்ததுன்னா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. இந்தியாவுல வந்து தேசிய கட்சிகளை தவிர மாநில கட்சி ஆள முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டில தான் முதல் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திமுக என்ற ஒரு கட்சி தான் தேசிய கட்சியை தூக்கி வீசிட்டு ம். மாநில கட்சி ஆண்டு. அதன் பிறகு தான் இந்தியா முழுக்க வந்து மாநில கட்சியுடைய ஆதிக்கமே வளர்ந்தது. அப்படியே ஒரு வரலாறு ம். தமிழகத்துக்கு ம். இருக்கு. அப்படிங்கும்போது நீ ஏதோ பீகார்காரனை ஒருத்தன் வந்து இறக்குமதி பண்ணிட்டு நீ 20 நிமிஷம் பேசுறதுக்கு 20 கோடியை கொடுக்குறதோட எவ்வளோ அநியாயம் இது? அப்போ உங்ககிட்ட எந்த சரக்கும் இல்லை, அரசியல் ரீதியான ஞானம் எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா, நீ சம்பாதிச்ச காசை காப்பாற்றிக்கிட்டு நீ உன் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா, உன் பிள்ளைக்கு நல்ல தகப்பனா, உன்னுடைய ரசிகர்களுக்கு நல்ல ஒரு கதாநாயகனா இருக்கிறத விட்டுட்டு ஏன் இதில் வந்து இறங்குற? இன்னும் இருக்கக்கூடிய தமிழக மக்களை நாசமாக்கிறதுக்கா? ம், ம். இத பத்தி நெறைய பேர் வந்து விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. சில பேர் வந்து அதிகமா பேசவும் இல்ல. நெறைய கட்சிகள் சார்ந்த இப்ப கனிமொழி அவர்களா இருக்கட்டும், இல்லன்னா வந்து மத்தவங்க எல்லாருமே அதிகமா இத பத்தி பேசல. ஆனா சீமான் அவர்கள் மட்டும் இத பத்தி லைட்டா கொஞ்சம் காட்டமா பேசியிருக்காரு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் வந்து பண கொழுப்புல வந்து சுத்துறாரு. அந்த திமிரு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து விமர்சனம் வச்சிருக்காரு. இது லைட்டா கொஞ்சம் அநாகரிகமா பேசுற மாதிரி இல்லையா அது? என்ன நினைக்கிறீங்க? உண்மைதானே. பணக்கொழுப்பு தான் இப்போ. 20 நிமிஷத்துக்கு 20 கோடி கொடுத்துருக்கான்னா என்னம்மா லூசாம்மா அவன்? நெறைய பணக்கார கட்சிகள் வந்து அவங்களோட கட்சிய எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, அது கட்சி யாரும் இப்படி அப்படின்னு செய்ய நெறைய மாட்டாங்க. செய்றாங்க. யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. ம், நீங்க எந்த கட்சி வேணா பாருங்க. ம், திமுக கூட குடுத்தது. ம், ம், 500 கோடியா குடுத்தது. பட் அவன் ஒரு பேஸ் இருக்கு. அதனால அவன் குடுக்குறான். ம், உனக்கு எந்த பேஸ் உன்னுடைய ஓட்டு வங்கி என்ன? இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில பேர் சொல்லிக்கிறான். விஜய் வந்தா இப்ப சொல்லிட்டு போனான்ல 20% மேல ஓட்டு இருக்குன்னு. எந்த ம், அடிப்படையில சொல்ற நீ? திமுகவுக்கு ஓட்டு சதவீதம் ஒண்ணு இருக்கு. ம். அது மாறப்போவதில்ல. ஆமா. அதிமுகன்னு ஓட் பேங்க் இருக்கு. பாமகக்குன்னு ஓட் பேங்க் இருக்கு. நாம் தமிழர் கட்சின்னு ஓட் பேங்க் இருக்கு. ம், காங்கிரஸுக்குன்னு இருக்கு. பாஜகக்குன்னு இருக்கு. இங்க விடுதலை சிறுத்தைக்குன்னு இருக்கு. எல்லா கட்சிக்கும் ஓட் பேங்க் இருக்கு. உனக்கு என்ன இருக்கு? சொல்லு. இன்னும் நீ பேரே வைக்கலையேப்பா. ம், நீ ஒரு தேர்தல் நின்னு உனக்கு உண்டான விகிதாச்சார வாக்குகள் உனக்கு எவ்வளோன்னு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீ அதுக்கப்புறம் வந்து பிகேவை கூப்பிடுறியோ, எம்கேவை கூப்பிடுற யார் யாருன்னா கூப்பிட்டு நீ இப்படி காசு செலவு பண்ணு. நீ ஆரம்பமே நீ காசு செலவு பண்ணா என்ன பில்டப் பண்ணா என்ன ஆகும்? சொல்லு. ம், ஒரு மண்ணாங்கட்டியும் தமிழ்நாட்டில் வந்து சாதாரணமான அரசியல் கட்சிகள் இல்லை. இந்தியாவுக்கே அரசியல் கற்றுக் கொடுக்கக்கூடிய அரசியல் சாணக்கியர்கள் நிறைந்த ஒரு மாநிலம் தமிழகம். இங்கே வந்து நீங்கள் பீகார்காரனையோ இல்லை வேற ஏதோ ஒன்று தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு அதை வண்ணம் பூசி இதை வச்சு பில்டப் பண்ணிக்கலாம் அப்படின்ற வேலையெல்லாம் அது எப்படி ஆகும்னு சொன்னால் இப்போ நீ எப்படி அந்த பனையூர் தலைமை கழகத்தில் வந்து பெரியார் சிலை, ம், அம்பேத்கர் சிலை, இன்னும் யார் யார் சிலையை வச்சுட்டு அங்கேயே மாலை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்து பெரியார் சிலைக்கு மாலை போட்டார், அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டார், அண்ணா சிலைக்கு மாலை போட்டாருன்னு சொல்லி செய்தி உணவு வரும். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது.
நீ களத்தோட இறங்கு. நீ இந்த 20 கோடி எடுத்து போய் நீ களத்தில் இறங்கினா எவ்வளோ மக்களை நீ இது பண்ணியிருக்கலாம், உன் பக்கம் கொண்டு வந்திருக்கலாம். ஒரு 2 கிராமத்தில் போய் உட்காந்து டென்ட்டு போட்டு வேலை செஞ்சுன்னா இந்த 20 கோடி ரூபாய் வச்சு அந்த 2 கிராமம் உன் பேச்சை கேட்குமா இல்லையா? அப்போ மற்ற கிராமங்களில் வந்து என்ன ஒரு எழுச்சி வருமா இல்லையா? அது அரசியல். ஏதோ ஒரு நாதாரியை கூப்பிட்டு வந்து அதை கிட்ட வந்து 20 கோடியை கொடுத்துருக்குன்னா எவ்வளோ ஒரு லூசு பையன் கூட அப்படி செய்ய மாட்டான். நீங்கள் அதை ஒரு பெருமையாக நினைக்கிறீங்க. அப்போ சீமான் சொன்னது கரெக்டாக தான் சொன்னார். பண ஆனா திமிரு. பொது வெளியில பணக்கொழுப்புல இருக்காரு ஆமா, அப்படின்னு அப்படி அவர் சம்பாதிச்சது அவர் கொடுக்குறாரு தன்னோட கட்சியை வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக. அத அப்படி சொல்றது வந்து இப்படி அது இல்லை, அது சரிதானம்மா. அவர் சொல்கிறது கரெக்டு. யார் காசு? உன் காசு தான், உன் ரசிகர் கொடுத்த காசு தான். 100 டிக்கெட்டு 2000 ரூபாய்க்கு வாங்கி பார்த்துட்டு தான் உனக்கு கொடுத்த காசு தான் அது. உனக்கு ஒன்றும் நியாயமாக நேர்மையாக சம்பாதிச்ச காசு இல்லைல்ல. நீ என்றைக்காவது ஒரு நாள் என் திரைப்படம் ஓடுது, இந்த திரைப்படத்தை வந்து டிக்கெட் எவ்வளோ? 100 200 இல்லை 1000 2000 இல்லை 100 டிக்கெட்டு 2000 விற்கிறாங்க, 100 டிக்கெட்டு 1000 விற்கிறாங்க. நீ என்றைக்காவது கேட்டிருக்கியா? ஒரு ரசிகன் எப்படி வேணா காசு கொடுத்து வாங்கி பார்ப்பான், பார்க்கட்டும்னு சொல்லி தான் நீ 200 கோடி 300 கோடி வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருந்த. நீ என்றைக்காவது வந்து விநியோகஸ்தரை கூப்பிட்டு பாரியா என் படத்தை வாங்குறீங்க, நீங்கள் படத்தை தேட்டரில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டிக்கெட்டு இவ்வளவு தான் விற்கணும், இதுக்கு மேலே விற்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு கண்டிஷன் போட்டுருந்தா உனக்கு 200 கோடி 300 கோடி கொடுத்தே இருக்க மாட்டான் அவன். அப்போது உங்கள்கிட்ட 200 கோடி 300 கோடி கொடுக்கும்போதே நீ என்ன பண்ணுவ? நீ கேட்க மாட்டேன் விநியோகஸ்தர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்கிறீங்க டிக்கெட்டுன்னு கேட்க மாட்டேன். அப்போ இந்த காசு யாருடைய காசு? ரசிகர்களுடைய காசு. நீ ஏதோ உழைச்சி சம்பாதிச்ச காசு மாரி பில்டப் விடாத. நீ என்னைக்காவது அதை பற்றி ஒரு அறிக்கை விட்டுருக்கேன், என்னுடைய திரைப்படத்தை பார்க்கும் ரசிகர்கள் டிக்கெட்டு விலை அதிகமாக இருந்தால் எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன்? இல்லையே. உனக்கு பெட்டி ரொம்ப தான், உள்நாடு வெளிநாடு எடுத்து போய் முதலீடு பண்ணோமா, அதில் வந்து சம்பாதிச்சோமா, இப்படி தான்டா இருந்தீங்க நீங்கள். இன்னைக்கு என்ன திடீர்னு வந்து ஞான உதயம் மாரி பெரிய மக்கள்னு பேசுகிறீங்க? அது உன் ரசிகர் காசாகவே இருக்கட்டும், நம்மளாம் போய் பார்க்க போகிறதுன்னு வைங்க. உன் ரசிகர்கள் உன்னை நேசிக்கக்கூடிய, அப்போ உன் நேசிக்கக்கூடியவங்கிட்டே இப்படி சுரண்டி இருக்கான்னு சொன்னால் அப்போ அப்பாவி மக்கள்கிட்ட எவ்வளோ சுரண்டுவா நீங்கள் நாளைக்கு அரசியல்? ஆட்சிக்கு வந்த பிறகு விஜய் அவர்கள் நிறைய செய்ய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து கட்சியை ஒரு அது மேம்பாடு விளையும் பேர் முளையிலே தெரியும். அந்த தன்மை இருக்கிறவனுக்கு ஆரம்பமே தெரியும். உனக்கு ஆரம்பமே இல்லையா? இதனால வெளியே நீ என்ன 50 வயசு ஆயிடுச்சு உனக்கு. ஒரு மனிதனுடைய குறிப்பிட்ட வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்ட. இனி சாகிற வயசு. அப்போ இனி நீ என்ன செய்ய போகிற நான் கேட்குறேன். இப்போ நீ முதல்ல நீ சம்பாதிச்சு வச்சுக்கிற காசை நீ மக்களுக்காக இறங்கி வேலை செய்ப்பா. பள்ளி கல்லூரிகள் தர, மருத்துவமனைகள் இலவசமாக சிகிச்சை உங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சு அதுக்கப்புறம் நீ மக்களுக்காக செய்யலாம். நீ வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு என்னத்தை மக்களுக்காக செய்வீங்க? ஆட்சியை பிடிக்கணும்னு என்ன ஆசை? அரசியலுக்கு இறங்கணும்னா உனக்கு என்ன ஆசைன்னா, நீ வந்து சம்பாதிச்ச காசை உள்நாடு வெளிநாடு வந்து பல 1000 கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க. இப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணத்துக்கு சரியான முறையில் லாபமும் மாதம் நமக்கு லாபமும் வரணும். நம்முடைய காசு ஏமாற்றாமல் பார்த்துக்கணும். அதுக்காக அரசியலில் இறங்கினா தான் முடியும். ஏன்னா அரசியல்வாதிகளை கண்டாதான் இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு பயப்படுவான். மற்றபடி நாமம் போட்டு போயிட்டே இருப்பாங்க. 1000 கோடி 2000 கோடி நாமம் போட்டு போயிட்டே இருப்பான் லாஸ்ன்ட்டு. அதனால நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் இதில் என்ன மக்களுக்கு வந்து ஏதோ நன்மையை செய்யறதுக்காக, மக்களுக்கு அதை செய்யறதுக்காக, மக்களுக்கு இதை செய்யறதுக்காக, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிம்பிள் லாஜிக் தான். இப்போ சீமான் அவர்கள் வந்து டிவிகே சார்ந்தவர்களை விமர்சனம் செஞ்சாரு. ஸோ அதுக்காக இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை மாறி மாறி விமர்சனங்கள் செஞ்சுக்கிறாங்க. இதுக்கு முதல் துவக்கமா இருந்தது சீமான் அவர்கள் தானே. அவர் பேசின பேச்சா இருக்கட்டும், இப்ப விஜய் இல்ல சீமான் என்ன தப்பா பேசுறான்னு கேட்கிறேன் நான். சீமான் அவர்கள் பேசிட்டு போயிட்டாங்க. பணக்கொழுப்பு விஜய்ன்னு சொல்லல, பணக்கொழுப்பு இதுதான் இந்த தேர்தல் வியூகம் அது இதுன்னு சொல்லி வச்சுட்டு செலவு பண்ணிட்டு சுத்துறானுங்கன்னு சொல்லிட்டு போனாப்புல. உனக்கு ஏன் பயிரிது? நீ திரள் நீதின்றது நான் இப்போ வசூல் பண்ணாதான் கட்சியை நடத்த முடியும். நானே ஒரு சின்ன கட்சி வச்சிருக்கேன். நானே வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வசூல் பண்ணி தான் நடத்த முடியும். புரியுதுங்களா? நம்ம வேற எங்கே நம்மகிட்ட காசு இருக்குது? மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணி மக்களுக்காக போராடணும். இதுதான் அரசியல். மக்கள்கிட்டேருந்து வாங்கி மக்களுக்காக போராடணும். இதுதான் அரசியல். இதுதான் சீமான் செய்கிற. அதை திரள் நீதின்னு சொல்லி கொச்சப்படுத்துகிற. இன்னும் வெறும் 100 200 டிக்கெட்டை 2000 3000 விற்று கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்க. அப்படி கேட்டா அவர் அது விஜய் பற்றி சொன்னதால வந்திருக்கலாம் இல்லையா? விஜய் அவர்கள் வந்து பணக்கொழுப்பில் இருக்காங்க அப்படின்றதுக்காக வந்தது. இருக்கட்டும், உண்மை தானே. 20 நிமிஷத்துக்கு 20 கோடி கொடுத்தான்னு. ஆனால் கிறுக்கு பையன் கூட அப்படி செய்ய மாட்டானே. அப்போ இந்த பேர் கிறுக்கு பசங்களை வந்து தமிழக அரசியலில் இறங்கி ஏற்கனவே தமிழ்நாடு அரசியலில் ஒரு விதமாக போயிட்டு இருக்கு. இது போட்ட லூஸு மென்டலு அவனுங்களெல்லாம் இறக்கி விட்டு இன்னும் என்ன ஆகிறது தமிழ்நாடா?
சொல்லுங்க. பிரசாந்த் கிஷோர் அவர் சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 சர்வேஸ்லயும் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி அவர்கிட்ட வந்து வாக்கு இருக்குது. என்ன மக்கள் வந்து ரெடியா இருக்காங்க அவருக்கு வந்து வாக்களிக்கிறதுக்கு அப்படின்றதும் சொல்றாங்க. இது வந்து மத்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பயமுறுத்தல குடுக்கறதுக்காகவோ, இல்லன்னா மக்கள்கிட்ட வந்து ஓகே இவருக்கு வந்து இவ்ளோ சதவீதம் இருக்குன்னும்போது இவர் நம்பலாம் அப்படின்றது குடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டதா? நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? திரை பிரபலம் அதுதான்மா. ம். அதை தவிர்த்து அவன் மக்களுக்காக இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு எதுவுமே காட்ட முடியாது. புரியுதுங்களா? ஆமா. இப்போ இதே போன்ற ஒரு திரைப்பிரபலம் ஏற்கனவே வந்தாரு. யாரு? நம்ம கமலஹாசன் வரும்போது தமிழ்நாட்டுல இருந்த அத்தனை ரிட்டயர்டு கோஷ்டியும் போய் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. ம், ம். யாரு? ஐபிஎஸ், ஐஏஎஸ் இவங்க ரிட்டயர்டு ஆனானுங்கல்ல. ரிட்டயர்ட் ஆன அத்தனை பேரும் போய் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. என்னன்னா, பதவியில இருக்கவங்களும் நல்லா சம்பாதிச்சாங்க. இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் சும்மா நினைக்காதீங்க. சும்மா காசு. அரசியல்வாதியாச்சும் 5 வருஷம் கொள்ளடிச்சுட்டு ஓடிடலாம். ம், இந்த அரசு அதிகாரிகள் இவனுங்க பண்ற அட்ராசிட்டி கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஃபுல்லா அடிச்சானுங்க. அந்த காசை வச்சுக்கிட்டு அரசியல்ல வந்து ஒரு ஒரு புது விதமான ஒரு இது அடையணும்னு சொல்லி தான் போய் கமலஹாசன் கூட சேர்ந்தானுங்க. ம், ம். அப்போ கூட இப்படி தான் வந்து மீடியாலாம் வந்து 12, 18% வாங்குவார், 20% வாங்குவாருன்னு. நமக்கு நல்லா தெரியும் 2, 3% வாங்கிட்டு வீட்டுக்கு கூட போறான்றது தெரியும். அதே மாதிரி தான் நடந்தது. ஓகே. இப்போ விஜய் கூட அப்படி தான் நடக்க போகுது தவிர, ம். நீங்க என்னதான் புலனாய்வு புலிகள் உட்காந்துக்கிட்டு, இப்படி நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இவ்வளோ ஓட்டு, அவ்வளோ ஓட்டுன்னு அவன் களத்துல என்ன நிற்கிறான், மக்களுக்காக என்ன நிற்கிறான், மக்கள் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றான் அப்படின்றத இன்னைக்கு மக்கள் பார்க்குறாங்க. ம். கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுறாலாம் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குது. அதே ஆமா. நேரத்தில் இந்த சோசியல் மீடியாவே வெற்றி பெற்று முதல்வர் ஆயிடணும்னா முடியாது. இதில் ஒரு 5% தான் இந்த சோசியல் மீடியா. நாம் செய்யக்கூடிய ஒரு போராட்டங்களோ, ஆர்ப்பாட்டங்களோ, மக்கள் பிரச்சனைகளையோ எதிர்த்து நம்ம போராடும்போது இந்த சோசியல் மீடியா நமக்கு ஒரு பக்கபலமாக அமையுது. அவ்வளோதான் பார்க்கணுமே தவிர, ஆனால் அந்த சோசியல் மீடியாவே முக்கியமாக பயன்படுத்தி நம்ம வெற்றி பெற்றுலாம்னு சொன்னால், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானியும், அம்பானியும் வந்து பிரதமராகவும் முதல்வர்களாக இருப்பாங்க. இருக்கா இல்லையா? ஆமா. அவனுங்கிட்ட இல்லாத கரெக்ட். காசா? ம், ம். உராமுட்டு பேங்க் காசையும் அவனுங்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கான் இந்தியாவை. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு நாட்டில் இருக்க இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுக ஏன் நம்ம சன் டிவி உரிமையாளர் கலாநிதி மாறனே முதல்வர் ஆயிடுவான். ஸ்டாலினை தவிர்த்துட்டு ம், தூக்கி ம். போட்டு. அவ்வளோ காசு வச்சிருக்கானுங்க எல்லாருமே. அது அது ஒரு பார்ட்டு தான் அது. சோசியல் இது வந்து ஒரு பார்ட்டு. அதுவே அரசியல் தளமா இருக்க முடியும். செய்ய முடியாது. இப்போ பீகார்லேருந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் யார் என்ன போடுறான் ஏது போடுறான்னா ஒரு 10 பக்கத்தை படிச்சுட்டு 10 இதுவை படிச்சுட்டு ஒரு 20% விஜய் வந்து வெற்றி பெறுவார்னு 20 கோடி வாங்கிட்டு போயிட்டான் பாருங்க. எவ்வளோ ம். விவரமான ஆள் பாருங்க. நம்மளும் பாருங்க இவ்வளோ வருஷமா இருக்கும். என்னென்னவோ பேசுகிறேன். 20 கோடி யார் கொடுக்குறாங்க? அவன் பாருங்க அங்கேருந்து வந்து உட்காந்துட்டு ம். 4 சோசியல் மீடியாவில் படிச்சுட்டு வந்து ம். அவங்ககிட்ட உட்காந்து பேசி ஒரு 20 நிமிஷத்தில் 20 கோடி வாங்கிட்டு போயிட்டானா எவ்வளோ பெரிய திறமைசாலி அவன். உண்மையில அவன் தான் திறமைசாலி. அவனாச்சும் முதல்வர் ஆக்கணும்னா தமிழக மக்களுக்கு எதில் நன்மை கிடைக்கும். இந்த ஏதா இடத்துல யாருமே இல்ல, இல்ல. யோசிக்கிறது. உண்மையிலே சொல்றேன். அந்த முறை கிரிமினல்ல உட்கார வச்சா என்னென்ன ம். சொன்னீங்க? கிரிமினல்ல உட்கார வச்சு மக்களுக்கு எதிராக நன்மை பயக்குதுமா? இந்த ம், மாதிரி ம். லூஸ் மாரி 20 கோடி குடுத்துட்டு உட்கார்ந்து இவன முதல்வர் ஆகிட்டா என்ன நன்மைன்றேன் நானு. ஓகே சார். அதனால நீ வந்து சீமானை பத்தி சொல்றதுக்கு ம். விஜய்க்கு எந்த அருகதையும் இல்லை. விஜய் கூட இருக்கிறவங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. சீமான் கடந்த 15 ஆண்டுகளாக மக்களோடு மக்களாக நிற்கிறார். அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து போராடிட்டு இருக்கார். நல்லது கெட்டது வேற விஷயம். ம். விமர்சனங்கள் நிறைய இருக்கு. அவர் மீது கூட இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் மக்களோட மக்களாக நின்று போராட்டி களத்தில் களத்துல நிற்கிறாரு. இருக்கிறார். ம். அப்படியாப்பட்ட நபர் வந்து நீ வந்து விமர்சனம் பண்றதுக்கு அருகதையே இல்லை. எந்த இவனுக்கும் இல்லை. அந்த டிவிக்கு அருகதையே இல்லை. அதேதான் சார். இப்போ வந்து 1 வருடம் ஆயிடுச்சு டிவிக்கு தொடங்கி. அவர் வந்து மாலையெல்லாம் அணிவிச்சாரு. 2 புதுசா வருஷம். இன்னும் சாரி 1 2 வருஷத்தை வருஷம். குறைக்கிறீங்க நீங்க. இப்பதான் தொடங்குன மாரி ஒரு ஃபீல் குடுக்குது சார் மக்களுக்கு. ஒரு எனக்கு பிரஸ் அப்படிதான் மீட் கூட இருக்கு. அட்டன் ஆமா, பண்ணலையா? அததான் நான் கேட்க வந்தேன். எந்த பிரஸ் மீட்டுமே இதுவரைக்கும் அட்டெண்ட் பண்ணல. பயம் அவனுக்கு. உங்களை மாரி நிறைய ஆளு நிறைய சின்ன சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா? ம். எங்கடா கேள்வி எடக்கு முடக்கா கேட்டாங்கன்னா நம்மளால பதில் சொல்ல முடியாம அதுவே ட்ரோல் பண்ணிடுவாங்கல்ல ம். அப்படின்ற அந்த பயம். ஏன்னா ஏற்கனவே வந்து சினிமாவில் யாரோ எழுதி கொடுத்து யாரோ பாடினது யாரோ கீழே விழுந்தது இவரா இப்போ மேலேருந்து குதிக்கிறதெல்லாம் யாரோ டூப் போட்டு தானே ம். குதிப்பாங்க. ம். யாரோ பாடினது தானே இவங்க பாடின மாதிரி அசைப்பாங்க. யாரோ எழுதி கொடுத்து டைலாக் தானே இவங்க பேசுவாங்க. எல்லாமே டூப்ளிகேட் தானே. ஆமா. ஃப்ரேமில் மட்டும்தான் இவர் இருப்பார். ம். இப்போ ம். ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடின்றது ஃப்ரேம்லேயே இவர் நிற்கணும். இவரே பேசணும் போது அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போ மேடையில் கூட மேடையில் கூட எழுதி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அதேதான் சார். மாநாட்டப்பவும் எதிர்பார்த்தாங்க. மாநாடு முடிஞ்ச பிறகு ஒரு பிரஸ் மீட் இருக்கும்ன்றது. இப்ப பரந்தூர் போனாரு. அங்க போயிட்டும் ஒரு பிரஸ் மீட் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. எந்த ஈவென்ட்டுக்குமே எல்லாரும் கேட்டாங்க, "ஏன் ஃபீல்டுக்கே வரமாட்டேங்கிறாரு?" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக தான் விமான நிலையத்தை தடுக்கிறதுக்கு போராடுற இடத்துக்கு போனாரு. ஸோ அங்க ஒரு மீட் குடுப்பாரு, பிரஸ் மீட் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் குடுக்கல. ஏன் அவருக்கு
எதை நினைச்சு அவர் வந்து பயப்படுறாரு? இப்போ ஏன் நீங்கள் உங்களுக்கு திடீர்னு மைக்கை பயப்படுறாரு? நீட்டு திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பற்றி கேட்பீங்க. என்னடா திருப்பரங்குன்றம் ஏதோ புதுசாக குண்டை போடுறாங்களா அப்படின்னு தான் கேட்பான். அவனுக்கு என்ன தெரிய போகுது? புரியுதுங்களா? ம். ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சிருக்கணும். அரசியல் இறங்குதில்ல ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்குதுன்னு சொன்னால் அங்கே போய் பக்கத்தில் இருந்து என்ன திருப்பரங்குன்றம்னு சொல்கிறாரு என்ன கேட்க முடியுமா? ஆமா. முடியாது. அப்போது இதுதான் வந்து செய்தியாளர் சந்திப்புன்றது சாதாரணமாக இல்லை. ம். யார் எந்த கேள்வி கேட்பான்றது தெரியாது. அதுவும் உன்னை வச்சு செய்யணுன்றது ஒரு குரூப் ரெடியாக இருக்குது. புரியுதுங்களா? ரெடியாக இருக்காருங்க. அப்போ அவங்க எல்லாமே வஞ்சி கட்டிட்டு இறங்கிட்டு கேள்வி கேட்டாங்கன்னா இவனால முடியாது ஓடிவிடுவான். ம். அவன் ஓடினாலும் அது ஒரு ட்ரோல் ஆகிடும். அது ஒரு ஆமா. இப்போ செய்தி ஆகிடும். ம். விஜய் செய்தியாளரை கண்டு நடுங்கி ஓடினார்னு போடுவாங்க நாளைக்கு எதனா ஒரு பத்திரிக்கை. திமுக பத்திரிக்கை ரெடியாக இருக்கானுங்க. அப்போ அந்த பயத்தினால இவர் என்ன பண்ணுறாருன்னா ஓடுறாரு. வேற இப்படியே ஒன்றும் அரசியல் நகர்த்திட முடியுமா? எப்படி இருந்தாலும் முடியாது. மக்கள்கிட்ட வந்தாகணும், பிரஸ் எல்லாருமே மீட் பண்ணி ஆகணும், செய்தியாளர்களை. இப்போ அப்படி அவங்க இருக்கும்போது ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எதுக்காக வந்து ஒரு மாலை போடுறது கூட வெளியே போகாமல் வீட்டிலேயே போட்டுடுறோம் மாலை ம். அப்படின்னு சொன்னால் அதாவது இவர் போனார்னா மக்கள் கூடுவாங்க. மக்கள் நெரிசலில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா இப்போ எப்படி இந்த அல்லு அர்ஜுனா ஒரு படம் பார்க்க வந்தார். ம். அப்போது ம். அது ஒரு இது ஆமா. ஒருத்தர் இறந்துட்டாங்க அதெல்லாம் மேற்கோள் காட்டி சப்பக்கட்டு கட்டுறானுங்க. ம். அது அல்லு அர்ஜுனா வந்து ஒரு திரைப்படத்தில் தன்னுடைய பவுன்சர்கள் ஒரு 500 பவுன்சர்களோட திடீர்னு உள்ளே புகுந்து படம் பார்த்து அவனை பார்க்கணும்னு சொல்லி இருக்கிற இளைஞர்கள்லாம் துள்ளி குதிச்சு அதில் இருந்த பெண்கள் மதித்து தான் ஒருத்தர் இறந்தாங்க. ஆமா. இது அப்படி இல்லை. நீ அரசியல் அரசியலுக்காக வர வந்தாச்சு. அரசியலுக்காக வரேன்னா பவுன்சரை ஏன்டா உனக்கு கூட வச்சு ம். சுற்றுறீங்க ம். நீங்கள்? அப்போ நீ இன்னும் கூட இருக்கக்கூடிய உன் ரசிகரையே உன்னை உனக்கு நம்பிக்கை இல்லை அவங்க மீது பவுன்சரை வச்சுட்டே சுற்றுறானுங்க. ம். இப்போ அன்னைக்கு கூட பாருங்கள் அந்த பரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்கு பவுன்சர்களை கூட்டும் போய் ஆய்வு பண்ணுறாங்க. பவுன்சர் என்ன உளவுத்துறை அதிகாரியா? இன்டெலிஜென்ஸ் மாநாட்டிலே ஆஃபீஸரா? அப்படிதான் இருந்துச்சு. இல்லை ஸ்டேஜ்ல நான் என்ன நடந்து சொல்கிறேன் வர்றாரு, பவுன்சர்கள் அப்படியே இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரா? எந்த ம். ம். வழியிலேருந்து வரும் எதிரிகள் எங்கேருந்து தாக்கிடுவானா? பவுன்சர் வந்து பீலா மன்னன் அவங்க ம். பீலா. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை 4 பவுன்சர் வச்சுட்டு போங்க டக்குன்னு ஒருத்தர் தடியது டம்மு டிம்முன்னு அடிங்க அவன் பவுன்சர் எல்லாம் துண்டக்கான ஓடிடுவானுங்க. அவனுங்க ஒரு பீலா அதாவது ஒரு ஒரு சீன் காட்டுறதுதான். அவரு பாதுகாப்பா உண்மையில வராரு சீன் தான் அப்படின்னு. பவுன்சர். ம். அவன் அந்த உடம்பு வச்சு இப்படி தான் ரோபோ மாரி போனோம். அதுக்கு தான் அவனுக்கு காசு வாங்கிட்டு வர்றது அவனுக்கு எல்லாமே பணக்கார வீட்டு பசங்க. உடம்பு ஏறிட்டோன்னே பவுன்சர்னு கூப்பிடுவாங்க. கொஞ்சம் செலவு கிடைக்கும். அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் வந்து சண்டைன்னு நிற்க மாட்டானுங்க. இதேமாரி நான் நிறைய பார்த்துருக்கேன். வேசார்பாடியில் ஒரு திருமணத்தை அப்படி தான் பவுன்சர் இருந்தாங்க. 2 கோஷ்டிக்கு சண்டை அடிச்சானுங்கள ஒரு பவுன்சருக்கான 25 பேர் காலி ஓடி போட்டானுங்க. அதேமாரி என்றைக்கோ ஒரு நாளைக்கு விஜயை நட்டாட்டில் விட்டுட்டு ஓட போகிறானுங்க. அப்போ தான் இவன் பவுன்சருக்கு மீது இருக்கிற நம்பிக்கை இவனுக்கு விடும். ஆனா அரசியல்னும் போது மக்களோட மக்களா இணைஞ்சு அதுல ஒரு தள்ளுமுள்ளு இருக்கும். கூட்டமா வருவாங்க. எம்ஜிஆர் எப்படி? அதெல்லாம் இருக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா அதோட பெரிய மாசம் உனக்கு. ம். ம். அவங்க கூட இப்படி பவுன்சர் வச்சு சுற்றலை. அது வந்து தொண்டர்கள் இருப்பாங்க. உயிர் கொடுத்து காப்பாற்றணும்னு நினைப்பான். ம். அது ம். வேற விஷயம். ஆசிட்டே அவனா அடித்தா கூட நம்ம மேலே விழுட்டான். ஆனால் தலைவன் மீது விழக்கூடாதுன்னு பார்ப்பான். இவெல்லாம் என்னென்னு தெரியுமா? தலையை இப்படி திருப்பிடுவான். உண்மைமா ம். ம். ஆசிட் எவனா அடிக்கிறான்னு சொன்னால் அதை நம்ம தாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி எந்த பவுன்சரும் நினைக்க மாட்டான். நம்ம அழகு போச்சுன்னு நாளைக்கு எவனும் கூட மாட்டான்னு அப்படி நேராக அவன் மூஞ்சி தான் போயிடும். இப்படியெல்லாம் இருக்குது. இந்த பவுன்சரை வச்சுட்டு இவனுக்கு அரசியல் விளையாட்டு விளையாடுறது தான் வேதனையாக இருக்குது. ம். ம். கட்சி தொண்டர்களை பவுன்சர் மாரி வச்சுருப்பாங்க. ம். இப்போ ம். சீமான் வச்சுருக்கா பாருங்க. அவங்க தொண்டர்களையே அந்த யூனிஃபார்ம் போட்டு பவுன்சர் மாரி வருவானுங்க. அது வேற. இவன் வச்சிருக்கிறது முழுக்க முழுக்க காசு கொடுத்து வர வைக்கிறான். அது ம். என்ன ம். வெளிநாட்டிலேருந்து துபாயிலேருந்து வர வைக்கிறானா 200 பவுன்சர்கள் ஓ. வந்தாங்கன்னா. அப்போ எவ்வளோ இதுதான் சீமான் சொன்னது பணக்கொழுப்பு. ம். ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லாமல் அங்கேருந்து நீ இறக்குறேன்னா ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது